கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேவதையை கண்டேன் பகுதி 2 பார்க்கலாமா? வினோத் இப்போ உயிரோட இல்லை சார். 3 மாசத்துக்கு முந்தி ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். கோத்தகிரியில் இருக்கிற எஸ்டேட் மேனேஜரை போய் பார்த்துட்டு வர சொல்லி இருந்தேன். திரும்பி வர்றப்போ கடுமையான மழை. திடீர்னு ஏற்பட்ட நிலச்சரிவில் கார் சிக்கி அதே இடத்துல ஆள் காலி. அவருடைய கண்கள் கலங்கியது, தொண்டையை அடைத்தது. தோட்டக்காரன் வேலையில சேர்ந்து 1 மாசம்தான் ஆகுது. அவனுக்கு வினோத்தை தெரியாது. அதான் உன்னை விரட்டி இருக்கான். வினோத் செத்துட்டாங்கிறத என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான். அவனுக்காக கோயம்புத்தூர்ல பொண்ணெல்லாம் பார்த்து வச்சிருந்தேன். அதுக்குள்ள அநியாயமா போர் சேர்ந்துட்டான். கண்ணீரை துடைத்து கொண்டார் கோகுலகிருஷ்ணன். ஏலக்காய் மணக்கும் தேநீரோடு வந்தாள் வேலைக்காரி. இருவரிடமும் ஆளுக்கொரு குவளையை நீட்டினாள். இதெல்லாம் வேணாம் சார், பரவாயில்ல குடிப்பா. வாங்கி கடகடவென்று உறிஞ்சினான். நான் வர்றேன் சார். தளர்வாய் வெளியே நடந்தான். சட்டை பாக்கெட்டை விரலால் நீட்டினான். காலியாக இருந்தது. 1 ரூபாய் கூட இல்லை. இனி என்ன பண்ணுவது? யாரிடம் கையேந்துவது? மலைகளின் ராணி உங்களை அன்புடன் அழைக்கிறாள். சாலையோரமாய் மஞ்சள் பின்னணியில் கருப்பு நிற எழுத்துக்கள் தாங்கிய அறிவிப்பு பலகை அவனை பார்த்து புன்னகைத்தது. பேசாமல் ஊட்டிக்கு போய்விட்டால் என்ன? அங்கேயே ஏதாவது பூக்கடையிலோ பொம்மை கடையிலோ வேலைக்கு சேர வேண்டியதுதான். வளவளப்பான ஊட்டி மலை ரோட்டில் நடக்க ஆரம்பித்தான். சாயங்காலம் 4:30 மணி. மேட்டுப்பாளையத்தில் ஒரு சைவ ஓட்டலில் நிறுத்தி காஃபியும் பக்கோடாவும் சாப்பிட்டு விட்டு காரை கிளப்பியிருந்தாள் தீபா. இருட்டுறதுக்குள்ள ஊட்டிக்கு போயிடலாமா தீபா? போயிடலாம். ஊட்டி மலரோட்டில் கார் ஏறியது. தீபா, நீ ஊட்டிக்கு போறது உன்னோட அவருக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் சொல்லலையா? நான் கோகுலோட நிச்சயதார்த்த தன்னைக்கு பேசினதுதான். அதுக்கு பிறகு பேசவே இல்லை. என்னடி பேசினார்? என்ன பிடிச்சிருக்கா தீபான்னு கேட்டார். நீ என்ன சொன்ன? மிதிலாவும் ரேகாவும் மாறி மாறி கேள்விகளால் துளைத்தெடுத்தார்கள். உங்களை எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான் நிச்சயதார்த்தத்துக்கே சம்மதிச்சேன்னு சொன்னேன். தீபாவின் கவனம் முழுவதும் சாலையின் மீதே இருந்தது. இருட்டுவதற்குள் ஊட்டியை நெருங்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் வேகத்தை சற்றே கூட்டினாள். மலை மேலிருந்து மூட்டை மூட்டையாய் கேரட்டையும் முட்டைக்கோசையும் உருளைக்கிழங்கையும் ஏற்றிக்கொண்டு மினிலாரிகள் ஒன்றன் பின் ஒன்றாக இறங்கிக் கொண்டிருந்தன. ஒவ்வொரு மினிலாரியும் தீபாவின் காரை கடக்கும்போது தீபா தன்னுடைய காரின் வேகத்தை குறைத்து மலையோரமாய் ஓரங்கட்ட வேண்டியிருந்தது. எரிச்சலும் கோபமும் பொத்துக்கொண்டு வந்தது தீபாவிற்கு. சிட்டியில தான் வாகனங்களோட தொல்லை அதிகமாயிருக்கும்னு நினைச்சா இங்க மலை மேல அதை விட அதிகமாயிருக்கும் போல இருக்கே. இப்படி மேல இருந்து வரிசையா ஒன்று பின்னாடி ஒன்னா வாகனங்க வந்துகிட்டே இருந்தா நாம ஊட்டிக்கு போய் சேர ராத்திரி 12 மணி ஆயிடும். முணுமுணுத்தபடியே காரை செலுத்தினாள். கார் மேலே ஏற ஏற குளிர்காற்று மூலிகை வாசனையோடு வீசத் தொடங்கியது. ஒரு பக்கம் மலை, இன்னொரு பக்கம் தடுப்பு சுவர், அதை தாண்டி அதாள பள்ளத்தாக்கு. நடுவில் வளைந்தும் நெளிந்தும் சில இடங்களில் செங்குத்தாகவும் சாலை ஏறியது. தடுப்பு சுவருக்கு அந்த பக்கமாய் உயரமான மரங்கள் பச்சைக்குள்ளாய் மாட்டிய சிப்பாய்களாய் காட்சியளித்தன. எல்லாமே பெயர் தெரியாத, கண்களுக்கு பழக்கமில்லாத காட்டு மரங்கள். ஊதாவிலும் ஆரஞ்சிலும் மஞ்சளிலும் இளநிலத்திலும் கொத்து கொத்தாய் பூக்கள் சிதறிக்கொண்டிருந்தன. ஒரு மரத்தில் இலையே இல்லை, வெறும் பூக்கள்தான். இளநீல பூக்கள் கொத்து கொத்தாய் பூத்து சிதறி இருந்தது. கண்களுக்கு ரம்யமாய், குளிர்ச்சியாய், பரவசமாய் காட்சியளித்தது. காரின் கண்ணாடி வழியே இயற்கை அழகை ரேகாவும் மிதிலாவும் ரசித்துக்கொண்டே வந்தார்கள். ஆரம்பமே இவ்வளவு ரம்யமாக இருக்கே, இன்னும் போக போக எப்படிடி இருக்கும்? சொர்க்கமாய் இருக்கும். ஊட்டியை மலைகளின் ராணின்னு மட்டும் சொல்லக்கூடாது, அழகின் ராணின்னும் சொல்லணும். கீழே இருந்து 7வது ஹேர்பின் வளைவை கார் நெருங்கிய போது டமார் என்ற இரைச்சலோடு கார் நின்றது. என்னடியாச்சு? மிதிலாவும் ரேகாவும் குழப்பமாய் கேட்டார்கள். தெரியலையே. தீபா உதட்டை பிதுக்கினாள். மலை மீது மோதுவது போல இடித்துக்கொண்டு காரின் கதவை திறந்து கொண்டு கீழே இறங்கினாள். அவளுடைய கண்களில் தரையாய் அமுங்கி கிடந்த காரின் பின்பக்க டயர் பளிச்சென்று பட்டது. 2 பேரும் கீழே இறங்குங்கடி. ஏன்? டயர் வெடிச்சிடுச்சு. ரேகாவும் மிதிலாவும் கீழே இறங்கினார்கள். காரோட பேக்வீல் டயர்ல ஒன்று வீக்காயிருக்குன்னு டாடி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. திடுதிப்புன்னு கிளம்பினதால நானும் அதை மறந்துட்டேன். இப்ப என்ன பண்றது? இரு, ஸ்டெப்னி இருக்கான்னு பார்க்கலாம். காரின் டிக்கியை திறந்தாள் தீபா. டிக்கியின் உள்ளே 3 பேருடைய சூட்கேஸ்களும் ஏர் பேக்குகளும் தான் கிடந்தது.
ஒரு லெதர் பையினுள் பயன்படுத்தப்படாத செயின் பெல்ட்டும் ஸ்பேனர்களும் இருந்தது. ஸ்டெப்னி இல்லை. அந்த குளிர்ச்சியான சூழ்நிலையிலும் தீபாவின் முகம் முத்து முத்தாய் வியர்த்தது. நாம நடுவழியில வசமா மாட்டிக்கிட்டோம்டி. என்னடி சொல்ற? ஸ்டெப்னி இல்லடி. திருச்சிக்கும் ஊட்டிக்கும் இடையில எவ்வளவு தூரம் இருக்கு. இடையில ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஸ்டெப்னி தேவைப்படும்னு தோணலையா உனக்கு? இவ்வளவு அலட்சியமாவா இருப்ப என்றாள் மிதிலா கவலையாய். டாடி ஊட்டிக்கு போகிறதுக்கு சம்மதிச்சிட்ட உற்சாகத்துல எதை பத்தியுமே தோணலடி எனக்கு. சரி, பேசிக்கிட்டே இருந்தா ஒன்னும் நடக்காது. ஏதாவது பண்ணு தீபா. இது ரேக்கலா. என்ன பண்றது? உங்க டாடிக்கு உடனே ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு. வேற வேணையே வேணாம். கார்ல போகாதேன்னு எங்க அம்மா ஆரம்பத்திலேயே தடுத்து கெஞ்சினாங்க. அதையெல்லாம் நான் காதுலயே வாங்கல. ஆரம்பிச்சிடுவாங்க. நீ ஊட்டிக்கும் போக வேணாம், கொடைக்கானலுக்கும் போக வேணாம்னு. எங்க டாடி காரை எடுத்துக்கிட்டு வந்து நம்மள கையோட கூட்டி போயிடுவாரு. அப்ப ஃபோன் பண்ணாத. 3 பேரும் சாலையோரமாய் கட்டப்பட்டிருந்த தடுப்பு சுவர் மீது பக்கம் பக்கமாய் அமர்ந்து கொண்டார்கள். காரை இங்கேயே பூட்டி போட்டுட்டு பஸ் பிடிச்சு ஊட்டிக்கு போயிடலாம் தீபா. ஊட்டியில இருக்கிற உங்க எஸ்டேட்ல வேலை செய்யற யாரையாவது விட்டு பொழுது விடிஞ்சதும் காரை சரி பண்ணி எடுத்துக்கலாம் யோசனை சொன்னாள் மிதிலா. அது சரியா வராது மிதிலா. ஏன்? எங்க எஸ்டேட்ல வேலை செய்யற ஆட்களை உதவிக்கு கூப்பிட்டா எங்க டாடிக்கு எப்படியாவது விஷயம் தெரிஞ்சிடும். உடனே எனக்கு ஏன் ஃபோன் பண்ணலன்னு திட்டுவார். எவ்வளவு நேரமானாலும் சரி, காரை ரிப்பேர் பண்ணி இங்கேருந்து எடுத்துக்கிட்டு போயிடணும் என்றாள் தீபா. மலை மேல நடுவழியில நிக்கிறோம். காரை எப்படி ரிப்பேர் பண்றதாம்? நாம நிக்கிற இடத்துல இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கிறது மேட்டுப்பாளையம் தான். மேலே இருந்து யாராவது 2 வீலர்லயோ 4 வீலர்லயோ வந்தாங்கன்னா ஹெல்ப் கேட்டு பார்ப்போம். மேட்டுப்பாளையத்துல இருக்கிற ஏதாவது ஒரு மெக்கானிக் செட்ல இருந்து மெக்கானிக்க வர சொன்னாங்கன்னா போதும், நம்ம பிரச்சனை தீர்ந்துடும். மணி 5:15 ஆகுதுடி. இன்னும் அரை மணி நேரமானா நல்லா இருட்ட ஆரம்பிச்சிடும். ரேகா மிதிலா இருவருடைய கண்களிலும் பீதி வழிந்தது. அப்போது மேலே இருந்து ஏதோ வாகனம் வருகிற இரைச்சல் கேட்டது. மூவரும் நிமிர்ந்தார்கள். கோடியப்பனின் செல்போன் எண்களை ஆத்திரத்தோடு அழுத்தினார் சந்தான பூபதி. மறுமுனையில் கோடியப்பனே லைனில் கிடைத்தான். யாரு? அதட்டலாய் ஒலித்தது அவனுடைய குரல். கோடிதானே, நான் சந்தான பூபதி. முதலாளி, நீ எல்லாம் ஒரு ரவுடியா? கத்தியால வெண்ணைய வெட்டத்தான் நீ லாயக்கு. உன்கிட்ட என்ன சொன்ன? அந்த தரணி பயலோட கையையோ காலையோ உடைச்சு போடுனதான்னு சொன்ன. தப்பிக்க விட்டுட்டியே அவனை. முதலாளி, அவன் தந்திரமா தப்பிச்சுட்டா. இத சொல்ல வெட்கமா இல்ல உனக்கு? என்ன பார்த்தா ஊரே நடுங்கும்னு சொல்லுவியே, இப்ப என்னாச்சு? என் மேல எந்த தப்பும் இல்ல. என்னோட ஆட்களுக்கு அவனை அடையாளம் தெரியாது, அதனாலதான் ஏமாத்திட்டான். நீயே நேரடியா காரியத்தை முடிக்க வேண்டியது தானே? எதுக்காக உன் ஆட்களை ஏவின? நீ அவனை கோட்டை விட்டதால தரணிக்கு இப்ப திமிர் அதிகமாயிடுச்சு. திரும்பவும் எனக்கு ஃபோன் பண்ணி சவால் விடுறான். பிரஷர் ஏறுது எனக்கு. மூளைக்கு போற ரத்த குழாய் வெடிச்சிடும் போல இருக்கு. ப்ளீஸ் முதலாளி, கொஞ்சம் கோபத்தை அடக்குங்க. மண்ணாங்கட்டி, என் முகத்துல கரிய பூசிட்டியே. 1 வாரம் அவகாசம் கொடுங்க. அதுக்குள்ள நான் அந்த தரணியை பிரிச்சிடுறேன். பிடிச்சா மட்டும் போதாது, அவனோட கதையையே முடிச்சிடு. எவ்வளவு லட்சம் வேணும்னாலும் வாங்கிக்க. தரணி மிதிப்பட்ட பாம்பு, விட்டா என்னையே கொத்திடுவான். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அந்த தரணி பையில தீர்த்து கட்டிட்டு இந்த கோடி யாருங்கிறத நிரூபிக்கிற. மறுமுனையில் கோடியப்பன் திமிராய் சிரித்தான். தரணிக்கு வலித்தது. ஊட்டி மலைப்பாதையில் கால் போன போக்கில் நடந்து கொண்டிருந்தவனின் கால்கள் வலித்தது. களைப்பாக இருந்தது. தோளில் மாட்டியிருந்த ஏர்பேக்கினுள் தண்ணீர் பாட்டில் வைத்திருந்தான். பாட்டிலை எடுத்து உள்ளே இருந்த அத்தனை தண்ணீரையும் கடகடவென்று குடித்தான். என்னுடைய படிப்பிற்கு ஏற்ற வேலையை தராமல் அடியாள் மாதிரி வைத்திருந்து கருவேப்பிள்ளை போல பயன்படுத்தி கொண்ட சந்தான பூபதியை விடவே கூடாது. அவரை பழிவாங்கியே தீர வேண்டும். சொன்னபடி ஜெயித்து காட்ட வேண்டும். தீபாவின் கழுத்தில் தாலி கட்டி அவரை தலைகுனிய வைக்க வேண்டும். வெறி பிடித்தவன் மாதிரி நடந்தான். முடியுமா என்னால்? இந்த நிமிஷம் 1 ரூபாய் கூட கையில் இல்லாமல் பிச்சைக்காரனைப் போல திரிந்து கொண்டிருக்கிற என்னால் அந்த கோடீஸ்வரனை ஜெயிக்க முடியுமா? முடியும். நம்பிக்கை இருந்தால் முடியும். எந்த சந்தர்ப்பத்திலேயும் நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது. தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான் தரணி. கீழே இருந்து மேலே 7வது ஹேர்பின் வளவை நெருங்கிக் கொண்டிருந்தான். மேலே இருந்து வருகிற வாகனத்தின் இரைச்சலை கேட்டதுமே தீபாவின் முகத்தில் சின்ன உற்சாகம் பரவியது. ரேகா, மிதிலா, மேலே இருந்து ஏதோ ஒரு வாகனம் வருது. வாங்க, 3 பேரு ரோட்டுக்கு குறுக்கே நின்று மறிச்சு உதவி கேட்போம். அமர்ந்திருந்த தடுப்பு சுவரை விட்டு கீழே குதித்தாள் தீபா. ரேகாவையும் மிதிலாவையும் கூட்டிக்கொண்டு சாலையின் குறுக்கே வந்து நின்றாள். மேலே இருந்து இரைச்சல் வெகு அருகில் கேட்டது. 3 பேரும் உன்னிப்பாய் கவனித்தார்கள். ஒரு பழுப்பு நிற அம்பாசிடர் வந்து கொண்டிருந்தது. ப்ளீஸ் ஸ்டாப். தீபாவும் ரேகாவும் மிதிலாவும் கையை ஆட்டினார்கள். அம்பாசிடர் அருகில் வந்து நின்றது.
காரின் பின்னிருக்கையில் கையில் குழந்தையோடு ஒரு இளம் தம்பதியர் அமர்ந்திருந்தார்கள். காரின் டிரைவர் நடுத்தர வயதில் இருந்தான். என்னம்மா வேணும்? சார், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். ரேகா முன்னால் வந்தாள். எங்க காரோட டயர் வெடிச்சிடுச்சு, ஸ்டெப்னியும் கொண்டு வரல. மேட்டுப்பாளையத்துல இருந்து ஒரு மெக்கானிக்க வர சொல்ல முடியுமா? கெஞ்சுகிற குரலில் கேட்டாள் தீபா. சாரிம்மா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு நாங்களே ரொம்ப அவசரத்துல போய்கிட்டு இருக்கோம். எங்களால மெக்கானிக்கை எல்லாம் தேடி அலைய முடியாது. வழியை விட்டு நகருங்கம்மா, படபடவென்று சொல்லியபடியே காரை கிளப்பினான் டிரைவர். தீபாவின் முகத்தில் ஏமாற்றம் பரவியது. சரியான சிடுமூஞ்சியாயிருப்பான் போல இருக்கு. வயசு பொண்ணுங்க ஹெல்ப் கேட்குறோம், கொஞ்சம் கூட மனசு இறங்காம போறானே. ரேகா எரிச்சலாய் அந்த டிரைவரை சபித்தாள். நல்ல மனசுக்கார எவனாச்சும் வராமலா போயிடுவான். மறுபடியும் 3 பேரும் தடுப்பு சுவர் மீது போய் அமர்ந்து கொண்டார்கள். ஏய் தீபா, அங்க பாரு, யாரோ ஒரு இளைஞன் வந்துகிட்டு இருக்கிறத பார்த்தா படிச்சவனா டீசெண்டா தெரியறா. அவனை வேணா ஹெல்ப் கேட்போம். மிதிலா காட்டிய திசையில் தீபாவின் பார்வை திரும்பியது. அங்கே தோளில் ஏர்பேக்கை மாட்டியபடி தரணிதான் வந்து கொண்டிருந்தான். சாலையோர தடுப்பு சுவர் மீது அமர்ந்திருந்த 3 இளம் பெண்களையும் தரணி அப்போதுதான் கவனித்தான். யார் இவர்கள்? இங்கே எதற்காக அமர்ந்திருக்கிறார்கள்? யோசனையாய் அவர்களை நெருங்கினான். மலையோரமாய் ஓரங்கட்டப்பட்டு கிடந்த காரை பார்த்ததும் திகைத்து போனான். இது சந்தான பூபதியின் கார் போல தெரிகிறதே. அவசரமாய் நம்பர் பிளேட்டில் பார்வை பதிந்தது. சந்தேகமே இல்லை, இது அவருடைய காரேதான். இங்கே எப்படி வந்தது? மனசுக்குள் அலையடித்தது. 3 பேரில் தீபா அந்த பக்கம் திரும்பிக் கொண்டிருந்தாள். தரணி அருகில் நெருங்க நெருங்க தீபாவும் தன் முகத்தை அவன் பக்கமாய் திருப்பினாள். தீபாவேதான் இவள். தாரணிக்குள் விசிலடித்தது. தன் கண்களாலேயே நம்ப முடியவில்லை. கனவாக இருக்குமோ? தன் கையில் கிள்ளி பார்த்தான். வலித்தது. கனவில்லை, இது நிஜம்தான். அவள் தீபாவேதான். அருகில் இருப்பது அவளுடைய சிநேகிதிகளோ? சார், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஐஸ்கிரீம் குரலில் உருகினாள் தீபா. அவளுக்கு தரணியை தெரியாதது. அவனுக்கு ரொம்ப வசதியாக போய்விட்டது. நான் என்ன பண்ணணும்? டயர் வெடிச்சிடுச்சு, ஸ்டெப்னியும் இல்லை. அழகாய் உதட்டை சுளித்தாள் தீபா. வைத்த கண் வாங்காமல் அவளையே பார்த்தான் தரணி. நீ தேடிய தேவதை உன்னருகில் இருக்கிறாள் தரணி. உன்னை அவள் ஏற்கனவே பார்த்தது இல்லை, பேசியது இல்லை. உன்னை பற்றி அவளுக்கு எதுவுமே தெரியாது. நீ இந்த வாய்ப்பை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கொள் தரணி. கடவுளுக்கு உன் மீது கருணை அதிகம். அதனால் இப்படி ஒரு அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். தரணியை சுற்றிலும் கோடி கோடி பட்டாம்பூச்சிகள் பறப்பதை உணர்ந்தான். நீங்கள்லாம் யாரு? அப்பாவியாய் முகத்தை வைத்துக்கொண்டு கேட்டான். என் பேர் தீபா, இவ ரேகா, இது மிதிலா. 3 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போனாலும் ஒன்னாத்தான் போவோம். ஓ, திருச்சிதான் எங்கள் நேட்டிவ் பிளேஸ். தொழிலதிபர் சந்தான பூபதியோட பொண்ணுதான் நான். ஊட்டியில இருக்கிற எங்க எஸ்டேட் பங்களாவில் கொஞ்ச நாட்கள் தங்கிட்டு போகலாம்னு வந்தோம். வர்ற வழியில இப்படி ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? டயர் வெடிச்சிடுச்சு, ஸ்டெப்னியும் கொண்டு வராம இருந்துட்டோம். நீங்க தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். கெஞ்சுகிற குரலில் 3 பேரும் சொன்னார்கள். தரணி, நீங்க ஆசைப்பட்ட தங்க கிளி உன்னோட வலையில வந்து சிக்கிடுச்சு, விட்டுடாத, லவக்குன்னு பிடிச்சுக்க. தரணி சந்தீபாவை ஏற இறங்க பார்த்தான். மனதினுள் அந்த திட்டம் அரும்பியது. தீபா உரிமையாய் கூப்பிட்டான். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். பதிலுக்கு நீங்க என்ன தருவீங்க? என்ன வேணும்? இடம் தரணும். இடமா? ஆமா, இடம்தான். என் பேரு நிவேந்தன். சொந்த ஊரு கோயம்புத்தூர். எங்க வீட்டுல எங்க அப்பாவோட சின்ன பிரச்சனை. சொல்லாம கொல்லாம கோபிச்சுக்கிட்டு மேட்டுப்பாளையத்துல இருக்கிற ஃப்ரெண்டை தேடி வந்தேன். என்னோட போதாத நேரம் அவனை மீட் பண்ண முடியல. அதான் கால் போன போக்கில ஊட்டியை நோக்கி போய்கிட்டு இருந்தேன். கையில ஒத்த ரூபா கூட இல்ல. உங்களோட காரை நான் சரி பண்ணி தர்றேன். பதிலுக்கு நான் உங்க கார்ல ஊட்டி வரைக்கும் வர அனுமதி தரணும். அதாவது உங்களோட கார்ல ஒரு இடம் கொடுக்கணும். முடியுமா? ஓ ஷியோர். தீபா அழுத்தமாய் தலையை ஆட்ட தேங்க்யூ. உதடுகள் விரிய சிரித்தபடியே டிக்கியை திறந்து ஸ்பேனரை எடுத்தான். பரபரவென்று செயல்பட்டான். மலையோரம் கிடந்த மரக்கட்டை ஒன்றை எடுத்து காருக்கு கீழே மொட்டு கொடுத்தான். வெடித்து போன டயரை ஸ்பேனரால் கலற்றினான். காற்றில்லாமல் தொளதொளவென்றிருந்த டயரை ஒரு சுற்று சுற்றி நோட்டம் விட்டான். சின்னதாதான் வெடிச்சிருக்கு. புதுசா டியூப் வாங்கி போட்டு வெடிச்ச இடத்துல ஒரு ஃபீஸ் வச்சா போதும். ஊட்டி வரைக்கும் பாதுகாப்பா போய் சேர்ந்துடலாம். அங்கே போன பிறகு புது டயர் வாங்கி மாட்டிக்கலாம் என்றவனிடம் கைப்பையை திறந்து ஒரு 500 ரூபாய் தாளை எடுத்து நீட்டினாள் தீபா. நிவேந்தன், இந்தாங்க பணம். மறுப்பேதும் சொல்லாமல் வாங்கி கொண்டான். அப்போது மேலே இருந்து மேட்டுப்பாளையம் போகிற பஸ் ஒன்று வந்து கொண்டிருந்தது. 3 பேரும் அதோ அந்த தடுப்பு சுவர் மேல போய் உட்கார்ந்துருங்க. நான் பஸ்ல போயிட்டு டயரை சரி பண்ணி உடனே எடுத்து வந்துடுறேன். பஸ்ஸை கையையாட்டி நிறுத்தினான். ஒரு கையில் வெடித்து போன டயரை தூக்கி கொண்டு வேகமாய் போய் ஏறினான்.
பஸ் நகர்ந்தது. தீபா, முழுசா 500 ரூபாய் தாள கொடுத்திருக்க, அப்படியே போயிட போறான். சே, அனாவசியமா சந்தேகப்படாதீங்கடி. அந்த ஆளை பார்த்தா நல்லவனா தெரியறா. தரணிக்கு சர்டிபிகேட் கொடுத்தாள் தீபா. கொஞ்சம் கொஞ்சமாய் இருள் சூழ ஆரம்பித்தது. தடுப்பு சுவர் மீது அமர்ந்தபடி கீழே பார்த்தபோது மேட்டுப்பாளையம் கருப்பு துணி விரிப்பில் ஒளிரும் மினுக்கட்டான் பூச்சிகளை வைத்து தேய்த்ததைப் போல சின்ன சின்ன வெளிச்சப் புள்ளிகளால் மினுக்கியது. மணித்துளிகள் கரைய கரைய தீபாவிற்கு பயம் வந்து விட்டது. அவன் என்ன ஆனான்? கிளம்பி போய் 1 மணி நேரத்திற்கும் மேல் ஆகிவிட்டதே. 500 ரூபாய் தாளோடு ஆள் ஓடிவிட்டானா? தீபாவிற்கும் சின்னதாய் சந்தேகம் முளைக்க கீழே இருந்து 2 வீலர் ஒன்று வருவதற்கு அறிகுறியாய் இறைச்சலும் ஹெட்லைட்டின் வெளிச்சமும் தெரிந்தது. 2 வீலர் ஒன்று வருதுடி, கிசுகிசுத்தாள் மிதிலா. 2 வீலர் அவர்களுடைய காருக்கு அருகில் வந்ததும் சட்டென்று நின்றது. கீழே இறங்கினாள் தரணி. மேட்டுப்பாளையத்தில் மெக்கானிக் செட்டில் டயரை பீஸ் வைத்து அடைத்து புது டியூப் வாங்கி போட்டு கையோடு மெக்கானிக்கையும் கூட்டி வந்திருந்தான். 10 நிமிஷத்தில் டயரை மாட்டி முடித்தான் மெக்கானிக். நிவேந்தன், நீங்க மெக்கானிக்கையும் கையோட கூட்டி வருவீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. தீபாவின் முகத்தில் இப்போதுதான் புன்னகை பூத்தது. மெக்கானிக்கிடம் 100 ரூபாய் நோட்டை கொடுத்தான். மீதி பணத்தையும் சில்லறை காசையும் தீபாவிடம் நீட்டினான். மெக்கானிக் வேலையை முடித்ததும் தன் 2 வீலரில் ஏறி கீழ் நோக்கி பறந்தான். 3 பேரும் பின் சீட்ல ஏறி உட்காருங்க, காரை நான் டிரைவ் பண்றேன். தீபாவும் தோழிகளும் பின் இருக்கையில் பரவ தரணி தோள்களை குலுக்கியபடியே ஓட்டுநர் இருக்கையில் பரவினான். சீரான வேகத்தை ஊட்டியை நோக்கி காரை கிளப்பினான். தீபாவின் செல்போன் சினுங்கியது. தீபா செல்போனை கையில் எடுத்தாள். திரையில் சந்தான பூபதியின் நம்பர் ஒளிர்ந்தது. பச்சை பொத்தானை அழுத்தி காதில் வைத்தாள். தீபா, நான் டாடிமா. மறுமுனையில் சந்தான பூபதி உருகினார். சொல்லுங்க டாடி, ஊட்டிக்கு போய் சேர்ந்துட்டியாமா? இதோ போய்கிட்டே இருக்கேன். இருட்டி போச்சேமா, இன்னும் 10 நிமிஷத்துல போய் சேர்ந்துடுவேன். ஓகே தீபா, நான் பிறகு பேசுறேன். தொடர்பை துண்டித்தார் சந்தான பூபதி. போன்ல யாருங்க? ஆர்வமாய் கேட்டான் நிவேந்தன். எங்க டாடி. அதை கேட்டதும் தரணியின் முகத்தில் விஷம புன்னகை படர்ந்தது. சந்தான பூபதி உன்கிட்ட விட்ட சவால்ல நான் தான் ஜெயிக்க போறேன் தனக்குள் சொல்லிக் கொண்டான். கார் ஊட்டியை நெருங்குவதற்கு இன்னும் 3 ஹேர்பின் வளைவுகளே இருந்தது. சாலையோரம் இருந்த தேநீர் கடையில் காரை நிறுத்தி எல்லோருக்கும் தேநீர் வாங்கி கொடுத்துவிட்டு மறுபடியும் காரை கிளப்பினான் தரணி. மெல்ல பேச்சு கொடுத்தாள் தீபா. நிவேந்தன், சொல்லுங்க, உங்களோட சொந்த ஊரே கோயம்புத்தூர் தானா? ஆமா. என்ன படிச்சிருக்கீங்க? MBA. நல்ல படிப்பை கையில வச்சிருக்கீங்க. ஏதாவது நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கலாமே. எனக்கு யார்கிட்டையும் கை நீட்டி சம்பளம் வாங்குறது பிடிக்காது. நானே சொந்தமா பிசினஸ் பண்ணணும். குறைஞ்சது 1000 பேருக்காவது வேலை கொடுக்கணுங்கிறது தான் என்னோட குறிக்கோள். எங்க அப்பா இதுக்கு சம்மதிக்கல. எனக்கு சேர வேண்டிய சொத்தையும் பிரிச்சு கொடுக்க மாட்டேங்கிறார். பேங்க்ல லோனுக்கு அப்ளை பண்ணினாலும் மேனேஜரை பார்த்து லோன் கொடுக்காதீங்கன்னு தடுத்துடுறார். அந்த கோபத்துலதான் சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தேன். சரளமாய் பொய்யை அவிழ்த்து விட்டான். ஊட்டிக்கு போய் சேர்ந்ததும் என்ன பண்ணுவீங்க? யார் தெரியும் உங்களுக்கு? ஏதாவது ஒரு தேயிலை தோட்டத்துல வேலைக்கு சேர வேண்டியதுதான். யார்கிட்டையும் கை நீட்டி சம்பளம் வாங்கறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொன்னீங்களே. சொன்னேன் தான். ஆனா இப்போதைக்கு அதை தவிர வேறு வழி இல்லை. எங்க அப்பா மனசு மாறி தேடி வர்ற வர வயிற்றுக்கு சாப்பாடு வேணுமே. கார் ஊட்டியை நெருங்கி இருந்தது. நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? தயக்கத்தோடு ஆரம்பித்தாள் தீபா. சொல்லுங்க, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்களும் ஊட்டியில தங்கி இருக்கிற வர நீங்களும் எங்களோடையே தங்கிடுங்களே. ஆம்பளை துணை இல்லாம வந்திருக்கிற எங்களுக்கு நீங்க ஒரு பாதுகாப்பான ஆளா இருப்பீங்கிற நம்பிக்கையில தான் இதை கேட்கிறேன். உங்களோட அப்பா மனசு மாறி நாளைக்கே வந்து கூப்பிட்டா கூட நீங்க போயிடலாம். தேனாற்றில் விழுந்த எறும்பாய் திணறினான் தரணி. அது வந்து உங்களை நான் கட்டாயப்படுத்தல. முன்ன பின்ன தெரியாத என்ன போய் உங்க கூட தங்க சொல்றீங்களே. உங்க வீட்டுல தெரிஞ்சா ஏதாவது சொல்ல மாட்டாங்களா? தெரிஞ்சாதானே. தீபாய் குறும்பாய் கண்களை மலர விட்டாள். ஓகே, நீங்களே சொல்றதால நான் உங்களோட பாதுகாப்புக்காக தங்குறேன். தேங்க்யூ. ஆனா ஒரு நிபந்தனை. சொல்லுங்க. எங்க அப்பா தேடி வந்தா நான் உடனே கிளம்பிடுவேன். தாராளமா. கார் ஊட்டியை தொட்டிருந்தது. சகல வசதிகளுடன் காட்சியளித்தது அந்த பங்களா. பங்களாவின் எந்த ஜன்னலை திறந்தாலும் பச்சையும் நீளமுமாய் பறந்து விரிந்து படுத்திருக்கும் மலைத்தொடர்கள் தெரிந்தது. பங்களாவின் ஒரு பக்க சரிவில் கண்ணுக்கு எட்டிய தொலைவு வரை தேயிலை பயிரிடப்பட்டிருந்தது. இன்னொரு பக்கம் முழுவதும் பாத்தி கட்டி ரோஜா செடிகள் நடப்பட்டு பூத்து குலுங்கின. தைல வாசனையுடன் கூடிய குளிர்காற்று, மரங்களின் கிளையிடுக்கில் காதல் மொழி பேசும் பறவைகளின் கீச் கீச் ஒளி, அந்த சூழலை மிகவும் இனிமையாய் இருந்தது. பங்களாவின் கீழ்த்தளத்தில் தரணிக்கு ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்திருந்தாள் தீபா. மேல்தளத்தில் அவளுடைய தோழிகளுடன் தங்கிக் கொண்டாள். பங்களாவின் வாட்ச்மேன் சென்னியப்பன்
எல்லோரையும் விழுந்து விழுந்து உபசரித்தான். அவனுடைய மனைவி செவ்வந்தி 3 வேளையும் விதவிதமாய் சமைத்து போட்டாள். தீபா தரணியிடம் கலகலப்பாய் பேசினாள். நிவேந்தன், சாப்பிட்டீங்களா? எது வேணும்னாலும் செவ்வந்தி கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, கூச்சப்படாதீங்க, உங்க வீடு மாதிரி நினைச்சுக்குங்க. சரி. தீபாவிடம் பணக்கார திமிரோ அகம்பாவமோ அலட்சியமோ எதுவுமே காணப்படவில்லை. எளிமையாய் இருந்தாள், அன்பாக பழகினாள். சந்தான பூபதியின் மகளாயிவள். அவருக்கு இருக்கும் திமிரில் 1% கூட இவளிடம் இல்லையே. தரணிக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த அப்பாவி பெண்ணை ஏமாற்றுகிறோமே என்று தரணிக்கு உறுத்தலாக இருந்தாலும் தனது லட்சியத்தில் உறுதியாக இருந்தான். தீபாவை அவனையும் அறியாமல் நேசிக்கத் தொடங்கினான். தீபாவை மிரட்டாமல் வற்புறுத்தாமல் கொஞ்சம் கொஞ்சமாய் பழகி மனதை கரைத்து என் மீது காதலை வரவைக்க வேண்டும். அவள் மட்டும் என்னை காதலிக்க தொடங்கிவிட்டால் போதும். சந்தான பூபதியால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் ஜெயித்து விடலாம். ஆனால் அவளுக்கு என் மீது காதல் வர வேண்டுமே. ஏற்கனவே இன்னொருவனோடு கல்யாணம் நிச்சயிக்கப்பட்ட சூழலில் அவள் என்னை காதலிப்பாளா? நடக்கிற காரியமா அது? நிவேந்தன், சொல்லுங்க. சாயங்காலம் நாங்க தொட்டபெட்டா போறதா இருக்கோம். நீங்களும் எங்க கூட வர்றீங்க. தயாரா இருங்க. இருக்கேன். புன்னகையோடு தலையசைத்தாள். தொட்டபெட்டா என்ன? ஆயுள் முழுக்க உன் கூடவே வர்றேன் தீபா. நான் ஜென்மம் எடுத்ததே அதுக்காகத்தான். மனசுக்குள் சிரித்து கொண்டான். கோடியப்பன் தன் ஆட்களை திட்டி தீர்த்தான். என்னோட மானத்தையே வாங்கிட்டீங்களேடா. அவன் எங்களை ஏமாத்திட்டா அண்ணன். முட்டா பசங்களா, இத சொல்ல வெட்கமா இல்ல? அந்த ஆளை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. என்னை இந்த அளவுக்கு யாரும் கேள்வி கேட்டதில்ல. நீ எல்லாம் ஒரு ரவுடியா? கத்திய வச்சுக்கிட்டு வெண்ணைய வெட்டத்தான் லாயக்குன்னு என் மூஞ்சியில காரி துப்பிட்டா. அண்ணே, நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்கண்ணே. அந்த தரணி பயலை பிடிச்சிடுவோம். எப்போ? நாம துரத்தினப்போ ஓடி போய் பஸ்ல ஏறினான் இல்லையா? ஆமா, அந்த பஸ் திருப்பூர் போற பஸ். அந்த பஸ் டிரைவரையும் கண்டக்டரையும் விசாரிச்சு பார்த்தோம். அவன் திருப்பூர்ல இறங்கினதா சொல்றாங்க. அப்படியா? தரணி இப்ப திருப்பூர்ல தான் இருக்கணும். திருப்பூர் போன பயலை அமுக்கிடலாமா? கண்டிப்பா. அங்க ஏகப்பட்ட எக்ஸ்போர்ட் கம்பெனிங்க இருக்கு. ஏதாவது ஒரு கம்பெனியில தான் வேலைக்கு சேர்ந்திருப்பான். இது என்னோட மான பிரச்சனை. நாம நாளைக்கே திருப்பூர் போறோம். ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கி அந்த தரணி பயலை கண்டுபிடிக்கிறோம். அவன் கதையை முடிக்கிறோம். சிங்கம் உருமுவது போல உருமினான் கோடியப்பன். தரணி விஷயத்துல ஒரு தடவை ஏமாந்த மாதிரி இன்னொரு தடவை ஏமாந்தீங்க, நான் மனுஷனாய் இருக்க மாட்டேன். தன் நாட்களை விரலை உயர்த்தி எச்சரித்தான். ஊட்டி. உலகின் ஒட்டுமொத்த அழகும் கொட்டி கிடந்தது. அந்த மலை சரிவில் எங்கே திரும்பினாலும் ரோஜாக்கள் பூத்து குலுங்கியது. நாளைக்கு விற்பனைக்கு அனுப்ப வேண்டிய ரோஜாக்கள் செடிக்கு வலிக்காமல் மொட்டாக இருக்கும் போதே காம்போடு கிள்ளி மூங்கில் கூடையில் சேகரித்துக் கொண்டிருந்தார்கள். தலையில் கம்பளியை முக்காடாய் சுற்றியிருந்த பெண்கள். இன்னொரு பக்கம் சின்ன சின்ன மண்மேட்டிற்குள் புதைந்திருந்த நன்றாக பருத்த கேரட்டை செடியோடு பிடுங்கி மண்ணை உதறி லாரியில் ஏற்றி அனுப்புவதற்காக குவியல் குவியலாக போட்டுக்கொண்டிருந்தனர் ஆண்கள். சற்று தள்ளி முட்டைக்கோஸ் காலிஃப்ளவரும் பயிரிடப்பட்டிருந்தது. களைகளை பிடுங்கிக் கொண்டும் பூச்சிக்கொல்லி மருந்தை அடித்துக்கொண்டும் சுறுசுறுப்பாய் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் ஆட்கள். மெத்தென்ற புல்தரையில் நடந்தபடியே எல்லா வேலைகளையும் மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்தாள் திலகம். உடம்பில் ஸ்வெட்டரும் அதற்கு மேலே அழுத்தமான ஜெய்ப்பூர் சால்வையையும் சுற்றி இருந்தாள். வயது 50 இருக்கும். பாட்டமான முகத்தில் சாந்தம் தவழ்ந்தது. நெற்றியில் பட்டையாய் விபூதி பூசியிருந்தாள். கண்களில் இனம் புரியாததொரு சோகம் பறந்திருந்தது. வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் திலகம் தங்கள் அருகில் வரும்போது கைகளை குவித்து கும்பிட்டார்கள். நீங்க வேலையை பாருங்க. திலகம் புன்னகையோடு நடந்தாள். திலகம் அங்கே வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் தெய்வம் மாதிரி. மற்றவர்களின் தோட்டத்தில் கொடுக்கப்படும் கூலியை விட இவள் 10 ரூபாயாவது கூடுதலாகத்தான் கொடுப்பாள். அதனாலேயே தொழிலாளர்கள் மத்தியில் திலகத்திற்கு மரியாதை அதிகம். வருடம் முழுவதும் அவளுடைய தோட்டத்தில் வேலை இருக்கும். தினமும் 100 பேராவது வேலை செய்வார்கள். திலகத்தின் கணவர் நீலகண்டன் இறந்து போய் 6-7 வருடங்கள் ஆகிறது. நீலகண்டன் இருக்கும் வரை திலகம் வீட்டை விட்டு வெளியே வந்ததே இல்லை. எங்கெல்லாம் தங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் இருக்கிறது என்பது கூட தெரியாமல் தான் இருந்தாள். ஆனால் அவருடைய பிரிவுக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாய் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள ஆரம்பித்து இதோ இன்றைக்கு இவ்வளவு திரண்ட சொத்துக்களையும் அவள் ஒருத்தியே திறமையாக நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறாள். கோடிக்கணக்கில் மதிப்புள்ள சொத்துக்கள் குவிந்து கிடந்தும் திலகத்திற்கு மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை. ஒவ்வொரு நாளும் நரகமாகத்தான் கழிந்தது. இந்த மலையையும் புல்வெளியையும் மலர்த்தோட்டங்களையும் பார்க்கிற போதுதான் மனதினுள் சின்னதாய் நிம்மதி ஏற்படுகிறது. மனம் லேசானதை போன்ற உணர்வு ஏற்படுகிறது. அதனாலேயேதான் அடிக்கடி தோட்டத்து பக்கம் வந்து விடுவாள். தண்ணீரைப் போல பணத்தை வாரி இறைத்து பார்த்து பார்த்து கட்டிய அரண்மனை போன்ற வீடு. ஆனால் திலகத்தினால் உள்ளே இருக்கவே முடியவில்லை. காரணம்,
அவளுடைய ஒரே மகன் உத்தன். அவள் உயிர் வாழ்வதே அவனுக்காகத்தான். உத்தம் 6 மாதங்களாக சரியில்லை. வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்கிறான். தானாக பேசிக்கொண்டும் தானாக சிரித்துக்கொண்டும் திடீர் திடீர் என்று அழுது கொண்டும் சுவரையே வெறித்து பார்த்தபடியும் இருக்கிறான். திலகத்தோடு கூட முன்பு போல பேசுவதில்லை. அவன் அம்மா என்று பாசத்தோடு அழைத்து ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது. யாருடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடாத கோர சம்பவம் உத்தமின் வாழ்க்கையில் நடந்திருந்தது. அவனுடைய கனவுகளில் மண்ணை எள்ளி கொட்டி சந்தோஷத்தையே ஆழமாய் குழி தோண்டி புதைத்து விட்டது மோசமான விதி. உத்தம் பழையபடி மாற வேண்டும். அந்த நாளுக்காகத்தான் காத்திருக்கிறாள் திலகம். அம்மா. திலகத்திற்கு பின்னால் கூப்பிட்டபடியே ஓடி வந்தாள் வேலைக்காரி நங்கை. என்ன நங்கை? திலகம் திரும்பினாள். சின்னையாவுக்கு விழிப்பு வந்துடுச்சுனுமா? அம்மா அம்மானு கூச்சல் போடுறாரு, சீக்கிரம் வாங்கம்மா, பரபரப்பாய் சொன்னாள் நங்கை. என்னது, என் புள்ள அம்மா நான் கூப்பிட்டா? திலகம் முகத்தில் உற்சாகம் படர்ந்தது. கண்கள் மினுக்க கேட்டாள். ஆமாம்மா, இதோ வரே நங்க. மூச்சிறைக்க நங்கையின் பின்னாலேயே ஓடினாள் திலகம். பெரிய விசாலமான படுக்கையறை. ஜன்னலின் திரை சீலையிலிருந்து மெத்தை விரிப்பு வரை எல்லாமே ரோஸ் வண்ணத்தில் காணப்பட்டது. அறையின் சுவருக்கு கூட ரோஸ் வண்ணம்தான். கீழே பதிக்கப்பட்டிருந்த மார்பிள்ஸ் கூட ரோஸ் வண்ணம்தான். உத்தமிற்கு பிடித்த வண்ணம் ரோஸ். அதனால்தான் அந்த அறை முழுவதும் ரோஸாகவே காட்சி அளித்தது. சந்தோஷத்தை பதபதைப்போடு உத்தமின் அறைக்குள்ளோடினாள் திலகம். உத்தம் கனிவோடு அவன் அருகில் போனாள். படுக்கையில் எழுந்து உட்கார்ந்திருந்தான் உத்தம். அழகும் மாண்மையும் ததுமும் வட்ட முகம், 6 அடிக்கு சற்றே குறைவான உயரம், சுருள் சுருளான தலைக்கேசம், நெற்றி வரை வழிந்தது. சேவ் பண்ணாததால் கன்னங்களிலும் முகவாயிலும் ரோமம் மண்டி கடந்தது. அகன்ற மார்பில் முண்டாபணியனும் இடுப்பில் வேஷ்டியும் கட்டியிருந்தான். அம்மா. உத்தமின் குரலில் பாசம் பொங்கியது. திலகத்தின் கையை நெகிழ்ச்சியாய் பற்றினான். இந்த குரலை கேட்டு எவ்வளவு நாட்கள் ஆகிறது? திலகம் பரவசமாய் அவனை ஏறிட்டாள். கண்களில் நீர் துளிர்த்தது. உத்தம், நான் உயிரோடு இருக்கிறதே உனக்காகத்தாம்பா. நீ பழைய உத்தமா மாறணும், கலகலன்னு பேசணும், கம்பீரமா நடக்கணும், கவலைகளை எல்லாம் தூக்கி வீசிட்டு சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான்ப்பா என்னோட ஆசை. அந்த நாள் திரும்ப வரும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். படபடவென்று வார்த்தைகளை உதிர்த்தாள். நான் கூட காத்துக்கிட்டு தாமா இருக்கேன். உத்தம், என்னோட ஜமுனா வருவான்னு தாமா காத்துக்கிட்டு இருக்கேன். உத்தம், வேணாம்ப்பா, வேற எதை பத்தியாவது பேசுப்பா. எனக்கு ஜமுனாவை தவிர வேற எதுவுமே தெரியாதேம்மா. உத்தம், எம்மா என்னோட ஜமுனா வந்துடுவாதானே? என் கூட மறுபடியும் பேசுவாதானே? என் கையை பிடிச்சிட்டு நடப்பாதானே? என்னோட விரல்களை ஒவ்வொன்னா தொட்டு சொடுக்கு எடுப்பாதானே? நான் சொல்ற ஜோக்குகளை கேட்டு விழுந்து விழுந்து சிரிப்பாதானே? எனக்கு புறை ஏறினா செல்லம்மா என் தலையில தட்டுவாதானே? என்றபடியே வெடித்து அழத் தொடங்கினான் உத்தம். அவனையே இமைக்காமல் பார்த்தாள் திலகம். சொல்லுமா, ஏதாவது சொல்லு. வந்துடுவா, ஜமுனா வந்துடுவாப்பா. அதெப்படிமா வருவா? அவதான் செத்துட்டாளே, என்னை தவிக்க விட்டுட்டு அவ மட்டும்தான் போயிட்டாளே. தலையில் மடீர் மடீர் என்று அடித்து கொண்டவன் அப்படியே மயங்கி படுக்கையில் விழுந்தான். திலகத்தின் முகத்தில் இறுக்கம் படர்ந்தது. உத்தம், உனக்காடா இந்த கதி? பெற்ற வயிறு கொதித்தது. தொட்டபெட்டா ரோட்டில் தீபாவின் கார் ஏறிக்கொண்டிருந்தது. தரணிதான் காரை ஓட்டினான். தீபாவும் ரேகாவும் மிதிலாவும் அப்போதுதான் பூத்த ரோஜாவைப் போல மலர்ச்சியான முகங்களுடன் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்தார்கள். நிவேந்தன் மெல்ல அழைத்தாள் தீபா. சொல்லுங்க தீபா, இதுக்கு முந்தி ஊட்டிக்கு வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். எப்போ? ஒரே ஒரு தடவை வந்திருக்கேன். அப்போ நான் 7ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் டூரா ஸ்கூல் மூலமா வந்தேன். அன்னைக்கு இருந்த அதே குளிரத்தான் நான் இன்னைக்கும் ஊட்டியில உணர்றேன். எனக்கு தான் வயசாயிடுச்சு. ஊட்டிக்கு வயசும் ஏறல, அழகும் குறையல. அதே மலை, அதே மரங்கள், அதே பனிச்சாரல், அதே தைல வாசனை அடிக்கிற காத்து, அதே பூக்கள்னு புத்துணர்ச்சியோட இருக்கிற ஊட்டியை ரசிக்கிறதுக்கு எனக்கு 2 கண்ணுங்க போதாது போல் இருக்கு. சாலையின் இருபுறமும் உயர உயரமான மரங்கள் கூட்ட கூட்டமாய் நின்றிருந்தன. சாலையோரத்தில் ஆங்காங்கே திட்டு திட்டாய் கிடந்த பாறைகளில் வாகனங்களில் போகிற வருகிற சுற்றுலா பயணிகள் வீசி எறிய போகும் மிச்சம் மீதி உணவு பண்டத்திற்காக குரங்குகள் குட்டிகளுடன் காத்திருந்தன. எனக்கு ஒரு ஆசை என்றாள் ரேகா. ஆசையா? ஆமா, அந்த குரங்குகளோட நின்று ஒரு போட்டோ எடுக்கணும்டி. அதுக்கு அந்த குரங்குங்க சம்மதிக்கணுமே. மிதிலா கிண்டலாய் சொல்ல தீபா கலகலவென்று சிரித்தாள். ஏய், உதவாங்க போற நீ. ரேகா மிதிலாவின் காதை பிடித்து திருகினாள். தீபாவின் செல்போன் சினுங்கியது. கையில் எடுத்தாள். ஹலோ அம்மாடி தீபா, நான் டாடி பேசுறேம்மா. மறுமுனையில் சந்தான பூபதி. நல்லா இருக்கீங்களா டாடி? எனக்கு என்னம்மா குறைச்சல்? நான் நல்லாதான் இருக்கேன். அங்கே சென்னியப்பனும் அவனோட மனைவியும் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்களா? ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க டாடி. சென்னியப்பனோட மனைவி பிரமாதமா சமைக்கிறா.
நான் சீக்கிரமே குண்டாயிடுவேன் போல இருக்கு. தீபா சிரித்தபடியே சொன்னாள். கேரட் ஜூஸ் அதிகமா குடிமா. குடிக்கிறேன் டாடி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்மா. சொல்லுங்க டாடி. 2 வருஷத்துக்கு முந்தி தரணின்னு ஒருத்த என்கிட்ட வேலைக்கு இருந்தான் தெரியுமா? ஆமா, நீங்க கூட அடிக்கடி அவனை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பீங்க. நமக்கு தூரத்து சொந்தம்னு கூட சொல்வீங்க. ஆனா அவனை நான் ஒரு தடவை கூட பார்த்ததில்ல. அவனுக்கு என்ன டாடி இப்போ? அவனுக்கும் எனக்கும் சின்ன பிரச்சனைமா. பிரச்சனையா? புருவங்களை உயர்த்தினாள். அவன் எனக்காக ஒரு வேலை செஞ்சான். அதற்கான கூலியை அப்பவே கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன். 2 வருஷம் கழிச்சு திரும்ப வந்து தகராறு பண்றாமா. நான் கொடுத்தது பத்தாதான். கேட்கிற பணத்தை கொடுத்துடுங்களேன் டாடி. பணமா கேட்டாதான் கொடுத்துடுவேனே, வேற என்னதான் வேணுமா? உன்னை கல்யாணம் பண்ணி தர சொல்லி கேட்கிறாம்மா. டாடி. தீபா ஆடி போனாள். முகம் குப்பென்று வியர்த்தது. ரொம்ப திமிருமா அந்த தரணிக்கு. அந்த ராஸ்கலை சும்மாவா விட்டீங்க? கண்கள் சிவக்க கேட்டாள் தீபா. விடுவேனா? கோடியப்பன்னு எனக்கு தெரிஞ்ச ரவுடி மூலமா அவனோட கையையாச்சும் காலையாச்சும் உடைச்சு படுக்கையில போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணினேன். ஆனா அவன் கோடியப்பன் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாம்மா. அப்புறம் உயிருக்கு பயந்து ஓடிட்டான். இனி தொல்லை தரமாட்டான்னு நினைச்சேன். நிம்மதியா இருந்தேன். ஆனா அவன் திரும்பவும் போன் பண்றான். தீபா என் மனைவி, அவ கழுத்துல தாலி கட்டி காட்டுறேன்னு சவால் விடுறான். பொறுக்கி ராஸ்கல். எதுக்காக உங்க பிரச்சனையில என்ன இழுக்கிறா? நான் அவனை பார்த்தது கூட இல்லையே. நீ தான் அவனை பார்த்ததில்ல. ஆனா அவனுக்கு உன்னை நல்லா தெரியும். நீ காலேஜுக்கு போறப்பும் வரப்பும் மறைஞ்சு நின்று கவனிச்சிருக்கான்னு நினைக்கிற. உன் மேல பைத்தியமா இருக்காம்மா. இதையெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேணாம்னு தான் நினைச்சேன். ஆனா சொல்லாம இருக்க முடியல. அந்த தரணியால உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுடுமோன்னு மனசுக்குள்ள உறுத்தலா பயமா இருந்துச்சு. அதான் உன்கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன். டாடி, அவனை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது தானே? அந்த அளவுக்கு போகக்கூடாதுமா. விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சா அசிங்கமாயிடும். அந்த தரணிக்கும் உனக்கும் ஏற்கனவே பழக்கம் இருந்திருக்குமோன்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. தேவையில்லாத தலைவலிய நாமளே ஏற்படுத்திக்கிட்டதா ஆயிடும். இப்ப என்ன பண்ண போறீங்க? கோடியப்பன் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன். எல்லாத்தையும் அவன் பார்த்துக்குவான். இருந்தாலும் நீ கொஞ்சம் கவனமா இருமா. இருட்டின பிறகு வெளியில வராத. எங்கே போனாலும் தனியா போயிடாத. உன் சிநேகிதிகளையும் கூடவே கூட்டிப்போ. கல்யாணத்துக்கு 1 வாரம் முந்தி நீ திருச்சிக்கு வந்தா போதும். அது வரைக்கும் ஊட்டியிலேயே இரு. ஓகே டாடி, நீங்க கவலைப்படாதீங்க. எந்த கொம்பனாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. நான் கேர்ஃபுல்லா இருப்பேன். இந்த விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியாது. அவகிட்ட பேசுறப்ப எதையாவது உளறிடாத. சரி, உன் சிநேகிதிகளை விசாரிச்சதா சொல்லு. நான் போனை கட் பண்ணிடுறேன். மறுமுனையில் செல்லை இணைத்தார் சந்தான பூபதி. என்னடி பிரச்சனை? ரொம்ப கோபமா பேசின போல இருக்கே. ரேகாவும் மிதிலாவும் கேட்டார்கள். தரணின்னு ஒரு தடியனுக்கும் எங்க டாடிக்கும் பிரச்சனையா. தீபா கழுத்துல தாலி கட்டி காட்டுறேன்னு சவால் விட்டுருக்கானா. அவனால எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு பயப்படுறாரு டாடி. அதான் முன்கூட்டியே எச்சரிக்கை பண்ணிட்டார் என்றாள் தீபா. காரை ஓட்டியபடியே எல்லாவற்றையும் ஒன்றுவிடாமல் கேட்டுக்கொண்டுதான் வந்தான் தரணி. தீபா பேசிய வார்த்தைகள் தான் அவனுடைய காதில் விழுந்தது. அதை வைத்தே மறுமுனையில் சந்தான பூபதி என்ன பேசியிருப்பார் என்பதை யூகம் பண்ணி கொண்டான். அந்த தரணி இப்ப எங்கடி இருக்கான் என்றாள் மிதிலா. திருச்சியில. தீபா சொல்ல தரணிக்கு சிரிப்பு வந்தது. ஊட்டியில இருக்கிறது அவனுக்கு தெரியாது தானே? தெரியாது. எப்படியோ கண்டுபிடிச்சு தேடி வந்துட்டானா என்னடி பண்றது? பயமாவே இல்லை. அதான் நம்ம கூடவே நிவேந்தன் இருக்காரே என்றாள். தரணிக்கு சுருக்கென்று இருந்தது. என் மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாள். எல்லாவற்றையும் ஒரு நாள் வீணடிக்கப் போகிறேனே. தீபா, நான் என்ன செய்யணும் உங்களுக்கு? நாங்க ஊட்டியை விட்டு கிளம்புற வர எங்க கூடவே இருக்கணும். இடையில உங்க அப்பா வந்து கூப்பிட்டா கூட போகக்கூடாது. ஏன், ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா, நான் எங்க டாடி கூட போன்ல பேசினத கேட்கவே இல்லையா? அரையும் குறையுமா காதுல விழுந்துச்சு. ஆனா ஒண்ணுமே புரியல. அப்பாவித்தனமான குரலில் சொன்னான். எங்க டாடிக்கும் தரணின்னு ஒரு தடியனுக்கும் தகராறு. டாடி மேல இருக்கிற கோபத்தை என் மேல காட்ட துடிக்கிறான் அந்த தரணி. என்ன சொல்றானா? என் கழுத்துல தாலி கட்டிடுவேன்னு சொல்றானாம். எவ்வளவு கொழுப்பு அவனுக்கு! அதானே, நான் அவனை ஒரு தடவை கூட பார்த்ததில்ல. ஆனா அவன் என்னை பார்த்திருப்பான் போல இருக்கு. இன்னொருத்தரோட நிச்சயதார்த்தம் நடந்தது தெரிஞ்சும் என் கழுத்துல தாலி கட்டியே தீருவேன்னு சவால் விடுறானா. அதனாலதான் டாடி போன் பண்ணி என்னை எச்சரிக்கை பண்றார். அவனை நடுரோட்ல நிக்க வச்சு கல்லாலேயே அடிக்கணுண்டி. மிதிலாவும் ரேகாவும் பற்களை கடித்தபடி கோபமாய் சொன்னார்கள். தரணிங்கிறவனால உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சும் எதுக்காக ஊட்டியிலேயே இருக்கீங்க? பேசாம ஊரை பார்க்க போயிடுங்க தீபா என்றான் தரணி. நான் எதுக்கு போகணும்? தரணியை நினைச்சா பயமா இல்லையா? அதான் நீங்க இருக்கீங்களே. அவன் என்னை தேடி வந்தா உதச்சு அனுப்பிட மாட்டீங்களா? தீபா கூர்மையாய் அவனை பார்க்க தொட்டபெட்டா வந்திருந்தது. காரை நிறுத்தினான் தரணி. விதவிதமாய் கார்களும் டூரிஸ்ட் வேன்களும் 2 வீலர்களும் வரிசை வரிசையாய் நிறுத்தப்பட்டிருக்க
திருவிழா கூட்டமாய் ஜனங்கள் கூடியிருந்தார்கள். தொட்டபெட்டாவின் எழில்மிகு அழகை அங்கும் இங்கும் ஓடியோடி கம்பி வேலியை பற்றியபடி ரசித்தார்கள். ரேகாவும் மிதிலாவும் கையில் கேமராவை தூக்கி கொண்டு உற்சாகமாய் துள்ளி குதித்தபடி கூட்டத்தினுள் கலைந்தார்கள். அவர்களை பார்த்து சிரித்தபடியே தீபாவும் தரணியும் வேறு பக்கமாய் நடந்தார்கள். தொட்டபெட்டாவுக்கு வந்ததும் 2 பேரும் என்னையே மறந்துட்டாளுங்க பாத்தீங்களா நிவேந்தன்? இயற்கை அழகை ரசிக்கிற ஆர்வத்துல ஓடுறாங்க. ஓடட்டும், எல்லாத்தையும் ரசிச்சு பார்த்த பிறகு உங்களை தேடித்தானே வரணும். தோள்களை குலுக்கியபடியே சொன்னான் தரணி. வழக்கத்தை விட குளிர் அதிகமாக இருந்தது. சார், கேரட் வேணுமா? அப்போதுதான் பிடுங்கிய கேரட்டுகளை பச்சை தலையோடு கொத்தாய் பற்றியபடி இருந்த சிறுவன் கூவி கூவி விற்று கொண்டிருந்தான். வேணாம் என்றபடியே அவனை தாண்டி நகர்ந்தான் தரணி. கேரட் எனக்கு வேணும் நிவேந்தன். அந்த இடத்திலேயே நின்று விட்டாள் தீபா. சரி வாங்குங்க, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். தரணி அவளருகில் வந்தான். ஹேண்ட் பேக்கினுள் இருந்து 10 ரூபாய் தாள் ஒன்றை எடுத்து கேரட்டிற்கும் சிறுவனிடம் கொடுத்தாள் தீபா. நன்றாக பருத்த செழிப்பான கேரட்டுகள் 5 அவனிடம் எண்ணி தந்தாள் அந்த சிறுவன். தேங்க்யூ. ஈறுகள் தெரிய அழகாய் சிரித்தவாறே அந்த கேரட்டுகளை கையில் வாங்கி 2 எடுத்து தரணியிடம் நீட்டினாள். சாப்பிடுங்க நிவேந்தன். ஊட்டியில சாப்பிட்றப்போ தான் கேரட்டோட உண்மையான ருசியையே உணர முடியும். தரணி கேரட்டுகளை வாங்கி வாயில் வைத்து கடித்தான். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தது மாதிரி சில்லென்றிருந்தது கேரட். அவித்த வேர்க்கடலை, நெருப்பில் வாட்டிய சோளம், மிளகாய்த்தூள் தடவிய வெள்ளரி பிஞ்சு, மசாலா தூள் தூவிய மாங்காய் என வரிசையாய் கடை விரிக்கப்பட்டிருக்க தரணியும் தீபாவும் பேசியபடியே நடந்து கட்டையான தடுப்பு சுவரை ஒட்டிய கம்பிவேலியை நெருங்கினார்கள். கம்பிவேலி ஆங்காங்கே சிதலமடைந்து போயிருக்க ஜனங்கள் கம்பிவேலியை விரல்களால் பற்றியபடி பள்ளத்தாக்கின் பேரழகை விழிகளால் விழுங்கினார்கள். குட்டை குட்டையாய் அடர்த்தியாய் கரும்பச்சையாய் மரங்கள் பள்ளத்தாக்கு முழுவதும் தெரிந்தது. கம்பிவேலியையொட்டி உட்புறமாய் குற்று குற்றாய் மண்டி கிடந்த செடிகளில் மஞ்சள் பூக்கள் கொத்து கொத்தாய் பூத்து குலுங்கின. தொட்டபெட்டாவின் சில்லென்ற காற்று தீபாவின் தலைக்கேசத்தை களைத்து விளையாடியது. கட்டியிருந்த கம்பளி ஸ்கார்ஃபை அவிழ்த்து இன்னும் இறுக்கமாய் கட்டிக்கொண்டாள். சேர்ந்து நின்னுங்க, உங்க 2 பேரையும் ஒரு போட்டோ எடுத்து தரேன். போட்டோவை உடனடியாக பிரிண்ட் போட்டு தரும் கேமராவை ஏந்தி கொண்டு அந்த இளைஞன் இருவரையும் விடாமல் துரத்தினான். அதெல்லாம் வேணாம், தரணி மறுக்க. 50 ரூபாய் தான் சார். எவ்வளவோ செலவு பண்றீங்க. 50 ரூபாய் பெரிய பணமா சார்? அவன் கெஞ்ச தொடங்கி விட்டான். தீபா அவனை பரிதாபமாய் பார்த்தாள். பாவமா இருக்கு, வாங்க நிவேந்தன், 2 பேரும் சேர்ந்து நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். வேணாம் தீபா. எனக்கு வேணும். நீங்க எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலும் உங்களோட போட்டோ என்கிட்ட இருக்கணும் இல்லையா? ஊட்டியில எனக்கு கிடைச்ச திடீர் ஃப்ரெண்ட் நிவேந்தன்னு நான் எல்லார்கிட்டையும் காட்டணும். அவனை வற்புறுத்தி நிற்க வைத்தாள். தானும் சேர்ந்து நின்று கொண்டாள். லவர்ஸ் தானே, நல்லா சேர்ந்து நின்று தோள் மேல கையை போட்டுக்கங்களேன். போட்டோ பிடிக்கிற இளைஞன் சொல்ல, நாங்கள் லவர்ஸ் எல்லாம் கிடையாது, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் என்றான் தரணி. ஃப்ரெண்ட்ஸ் தானே, தாராளமாக தோல்ல கையை போட்டுக்குங்க, அதுல தப்பே இல்லை. மனசுல சுத்தம் இருந்தா போதும். அனுபவசாலி மாதிரி பேசினான் அந்த போட்டோக்கார இளைஞன். அதெல்லாம் வேணாம், நாங்க நிற்கிறபடியே போட்டோ எடு என்றான் தரணி. ஓகே, நேர்பார்வை பார்த்து சிரிங்க. சிரித்தார்கள். கிளிக். அடுத்த 10 நிமிடங்களில் 50 ரூபாயை வாங்கி கொண்டு அவர்கள் இருவரும் சேர்ந்து நிற்கும் புகைப்படத்தை கையில் கொடுத்தான். தீபா அந்த புகைப்படத்தை வாங்கி பார்வையை வீசினாள். கம்பி வேலியும் பள்ளத்தாக்கின் பச்சை மரங்களும் பின்னணியில் தெரிய அவளும் தரணியும் நேர்பார்வை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார்கள். போஸ் நல்லா இருக்குங்க நிவேந்தன், எங்க கொடுங்க பார்க்கலாம். தரணி ஆர்வமாய் கையில் வாங்கினான். அப்போது தீபாவின் முதுகில் யாரோ கையை வைத்தார்கள். தீபா சட்டென்று திரும்பினாள். ஏய் ஜமுனா, எப்படிடி இருக்க என்றபடியே ஒரு இளம்பெண் நின்றிருந்தாள். அவளுடைய கையை பிடித்தபடி 2 வயதில் ஒரு பெண் குழந்தை கொழுகொழுவென்று பொம்மை மாதிரி கீழே நின்றிருந்தது. தீபா ஆச்சரியமாய் புருவம் உயர்த்தினாள். தரணியின் ஆசை நிறைவேறுமா? தீபா தரணியை காதலிப்பாளா? தீபாவிற்கு ஜமுனா என்று வேறொரு பெயரும் உண்டா? அப்பொழுது உத்தமின் ஜமுனா இவள்தானா? நம்முள் எழும் கேள்விகளுக்கு விடை இனிவரும் காலங்களில். கதை தொடரும்.